நீ அதுக்காக எல்லாரையும் நேர்ல வர சொல்ல முடியுங்களா? கேப்பையில இருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ண போறோம். ஒரு எஃபர்ட்டும் போடாம நான் ஒரு வேலையும் பார்க்கல. சத்தியமா சொல்றேன், டு பி ஃப்ராங்க், நான் எந்த வேலையுமே வந்துட்டு என்னோட சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் பேஜ்ல நான் வேலையே பார்க்கல. ஆல் கிரெடிட் கோஸ் டு அமீரனா மட்டுமே. ஏன்னா அமீரனா தான் எனக்கு வந்துட்டு, அமீரனாங்கிறது என்னோட அண்ணா தான். ஸோ அவர் தான் வந்துட்டு பயங்கர சப்போர்ட். கடந்த 2 காலமாக 2 வருஷமும் 3 வருஷமா தெரியல. அதாவது நாங்கள் அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஐடி வச்சிருந்தோம். அந்த ஐடி வந்துட்டு ஒரு 1,50,000 இருப்பாங்கல்ல கஸ்டமர். எங்களுக்கு வந்துட்டு அது வந்து எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு மறுபடியும் இதை வந்து கெயின் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து 300K நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஐம் ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சசிகு காஸ்மெட்டிக்ஸோட அஃபிஷியல் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் வந்து 300K வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையுமே சொல்றேன், நான் எந்த எஃபோர்ட்டுமே போட கிடையாது. நான் ஒழுங்கா வந்து இதுக்காக மெனக்கிட்டு நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அண்ணா அடிக்கடி வந்து ஒழுங்கா லைவுக்கு போங்கக்கா அப்படிம்பாங்க. லைவ்ல கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பல தடவை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தடவை கூட உருப்படியா கேட்டு நான் நடந்துட்டது கிடையாது. இருந்தாலும் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுல இன்னொரு சில நெகட்டிவ்ஸ்லாம் எங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ்லாம் வரும். பட் இருந்தாலும் எங்களுக்கு பிசினஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. முதல்ல அதுக்கு வந்து நான் கிட்ட தலவாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பட் எங்களோட அஃபிஷியல் ஒர்க் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜம்முன்னு நம்ம ப்ராடக்ட் உட்காரப்போம். ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு ஆஃபர் சாரீஸ் நிறைய, ரொம்ப நேரம் நான் லைவ்ல இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். பட் இருந்தாலும் கொடுக்குறேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 399 ஆஃபரில் கொடுக்க போகிறோம். 599 கொடுத்தது வந்து 399 ஆஃபர் கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு பாட்டில் கிரீன் கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மெரூன் வித் ஒயிட் ஷேடு. ஸோ ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் இதில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், ப்ளூ கலர். ஏன் சத்தமாக சொன்னா எனக்கு தெரியவே இல்லை. எது தெரியல? கிரீன் கொஞ்சம் தெரியல என்னங்க, அவர் ரெட் கலர் தெரியணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆட்ட ஆட்டி விட்டாளுங்க. அப்புறம் சண்டிகள் ப்ளூ கலர் அப்புறம் செண்டு நல்லா இருக்குங்களா? இப்ப நம்ம யாருங்க? கொஞ்சம் கொஞ்சம் மானமரியை கட்டி காப்பாத்திட்டு இருக்க. அது பிடிக்கலையா? ஈவினிங் டைம் ஆனாலே நீங்க வடிவேல தானுங்க. மாலைக்கு 6 மணிக்கு ஆனா கதை தெரியாதுங்கிற மாதிரி ஈவினிங் ஆனா வடிவேலாமா. சசிகா ஒடியும் மீன் கொஞ்சம் லேட் பிக்கப் பண்ணுறேன். புரியல. ஐயோ இல்லைங்க, அப்படி இல்லைங்க, காமெடிக்கு சொல்றேங்கக்கா சார். 6 மணிக்கு நாங்க டான்னு வடிவேல் காமெடி போடுவோங்க சார். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. பாடியில வந்து ஷிவரிங் ஆயிடும். ஆனாலும் நாங்க வேலை செய்வோம். சும்மா சொன்னீங்க டான்ஸ் ஆகிட்டே உண்மையிலே நைட்டா தூக்கல. இந்த சுகுணா வீட்டுக்காரர் சேர்ந்து விடிய விடிய கதை பேசி எத்தனை மணி இருக்கு சார்? 3 மணிக்கு மேல தூங்குது. 3 இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்க அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். தூங்கிட்டு காலை வர சீக்கிரம் இருந்துச்சுன்னா அரைப்பகுதியிலே சுத்திட்டு இருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் சாரி 399 மட்டுமே ஆஃபரில் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃபர் எனக்கு, ஃபர்ஸ்ட் ப்ளூ எனக்கு. ஏய் அக்கா மூச்சு விட மாட்டேன்றாங்க. நான் இதில் எடுத்துக்க மாட்டேன், என் பாடி ரொம்ப டயர்டாக இருக்கு. இது 399 அக்கா, இது எனக்கு அது நல்லா இருக்குக்கா. சூப்பரா இருக்கு. போட்டி போடாதீங்க, கம்மியாக தான் இருக்கு குவான்டிட்டி. சூப்பரா இருக்கு. கஸ்டமருக்கு 10 மந்த் தரல. 399 சொல்ல தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்ல இல்ல சார் என்ன சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இது வந்து பாந்தினி சாரி. இந்த சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 ஆஃபர்ல கொடுங்க. இது ஆக்சுவலா 699 கொடுத்துட்டு இருந்தது, 499 ஆஃபர். கலர் பார்த்துக்கோங்க. கம்மியான குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கு. யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. 499 மாத்திரம். நோட் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. சாரீஸ் டேமேஜ் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோ.
இந்த தேன் பாருங்க நீ லீவ் போட்டுச்சு உறவு மரம் இருக்காங்க உறவு மரம் அப்படிதான் இது சொன்னேன் உறவு மரம் இருக்காங்க அவங்க அம்மா வந்துருக்கு அம்மாவா 6 மாசம் கழிச்சு வந்திருக்குங்களா? நான் நாளைக்கு லீவ் போட்டு நான் வரலக்கா அப்படின்னு நான் கொண்டுருவேன் 2 நாள் லீவுக்காக சாரி ஆர்டர் என்ன எடுத்தாளா வந்திருக்க மாட்டான் வரட்டு தொலைச்சிருக்கேன் லீவ் பார்த்துட்டு இருப்பா வரட்டு பிளடி டியர் 399 மட்டுமே ஐயோ 499 அப்படியே இது மாதிரி சரி அதே சரி தானம்மா இல்ல வேற டிசைனா டிசைன் வேற டிசைன் வேற. சாரில இங்க நான் இங்க பாருங்க அந்த ப்ளூ சாரி நீங்க இதே சரிதாங்க, அந்த இந்த பிரவுன் கலர் சாரி அதே சரிதாங்க. எல்லாம் 499 ஆஃபர் ஏதுன்னா சாரீஸ் நிறைய இருக்கு கலர் 499 பாந்தி அம்மிக்கு தெரியல எப்ப வந்தது நான் நிறைய கட்டாமையே வச்சிருக்கேன் வீடியோ போடவே இல்லைங்க நம்ம. ரொம்ப இருக்கு இன்னும் அடுத்த வாரம் நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே பார்க்கா என்ன ஆசை என்னை மொட்டை அடிக்கிறேன் தூக்கமே வராது அக்கா இல்லைங்கக்கா, உண்மையிலேயே ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, அவ நம்ம ஹைதராபாத் போனதுல இருந்தே வயிறு எரிஞ்சிருக்காளுங்க, அதனால அவளை மட்டும் ஒரு டைம் எங்காச்சும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் மந்த் போறோம் உண்மையாதான் பிரியா அவளை மிஸ் பண்ண மாட்டேன் பிரியா சபாய் பண்ற சரியா போடுற புள்ள குட்டி எல்லாம் என்ன சொல்லிட்டு வரீங்க உமாயா முன்னாடியே வருவாங்க என்ன போலாமா சார் போலாம் மேடம் நாங்க ரெடி நான் சொன்னது நேத்து சொன்னேன் அடுத்த மாசம் போறோம்னு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஆக்சுவலா நாங்க போறது வந்துட்டு எல்லாருமே நினைச்சுப்பாங்க சாரி வாங்கி தர போறீங்க கதை கிடையாது வேற வேலைக்கு சொல்ல மாட்டோமே என்னது பாத்தீங்கன்னா போட்டுக்கணே பரவாயில்லைங்க, சந்தோஷமா போயிட்டு வந்தேன். இன்னும் சரி தங்களுக்கும் அது பங்கு உண்டு. ஆமா எல்லாரும் நீங்க வந்து அதாவது சசியோட பிளான் என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் ஜாலியா அங்க போயிருவாங்க, நம்ம லீவ் போட்டு நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க. ஒரு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. மேடம் எல்லாரும் கை வச்சிருந்த சசிமேடம் என்னங்களாமா? சத்தியம் பண்ணுங்க சசிகா, என்னங்கக்கா நீங்க மட்டும் வந்து இப்படி வைக்க மாட்டீங்களா அப்படி வைப்பீங்களா? ஏங்க அப்படி? எஸ்கேப் ஆகுறதுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க சார். இப்ப அப்படிதான் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆஹா, நீங்க கூப்பிட்டா நான் எங்கேயும் வருவேன்னு உங்களுக்கே தெரியுங்க, எங்க வேணா வருவீங்க. எங்க வேணாலும் வருவேங்க. உண்மையா வந்துட்டு ஒரு சில ஸ்டேட் போறோம், ஹாப்பி டூர் மாதிரி போறோம், போயிட்டு சில அஃபிஷியல் ஒர்க்குக்காகவும் போறோம், அன்அஃபிஷியலாகவும் போறோம். போய் ஜாலியாக இருந்துட்டு பிளான் போட்டு வச்சிருக்கேன். டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல என்ன வச்சுக்கீங்களேன், நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு அது சடனாக பிளான் பண்ண மட்டும் தான் போவேன். அதனால ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுலாம் இருக்கேன். நாங்கள் எங்கே வரோங்கிறத அப்போ நான் சொல்கிறேன். அப்போ நம்ம அங்கே அந்த ஸ்டேட்டில் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம், வந்துடாதீங்க. அப்புறம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி சொல்கிறேன், எங்களோட சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸோட ஃபேஸ்புக் பேஜில் 300 பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ சத்தியமா என்னால முடியல நீங்க 2 பேர் பண்ற ஆட்டம். இப்படி இப்படின்னா எனக்கு என்ன புரியும்? சத்தமா சொல்லல, செத்த பையல சொல்லல சத்தியமா சொல்லல சத்தியமா எங்க கிளம்பிருச்சு எல்லாருக்கும். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஐடியா. அது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் நான் அபிஷியல் ஃபீட்பேக் எல்லாம் எங்களோட ஃபீட்பேக், என்னோட போட்டோ இருக்குல்ல, என்னோட ஆக்டர் பிஃபோர் போட்டோஸ்னா காஸ்மெட்டிக்ஸோட ரிவ்யூ இருக்குல்ல, அது எங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அன்அபிஷியலா மற்றவங்க வந்து அதாவது மற்றவங்களோட மற்றவங்க யூஸ் பண்ணா எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் என்னோட யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அப்ஜெக்ஷன் கண்டிப்பா வந்து அதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி எங்களை மாதிரி வந்து உங்ககிட்ட வந்துட்டு ப்ராடக்ட் செல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சசியோட பேரை யார் யூஸ் பண்ணாலும் அவங்கள்ட்ட நீங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் they are not responsibility, நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். பட் என்னோட பேரை யூஸ் பண்ணி வேற யார்ட்டையா நான் வாங்கினேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு எனக்கு அந்த சம்பந்தம் கிடையாதுங்க. நான் என்னோட அஃபிஷியல் நம்பர் வந்து ஆல்ரெடி என்னோட ப்ரொஃபைல்ல நான் கொடுத்துருக்கேன், அதாவது சசி 1261 இன்ஸ்டாகிராம் ஐடியில கொடுத்துருக்கேன். இப்போ சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் அஃபிஷியல் ஒர்க் போயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி பிக் ப்ராசஸ். நான் வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பரா கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னோட பேர் இந்த டைம்ல யூஸ் பண்ணி வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா நான் அதெல்லாம் பொறுப்பே ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க வேற ப்ராடக்ட் வேணா வாங்கிக்கோங்க, அவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, வேற ஏதாவது அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் என் பேரை யூஸ் பண்றாங்க,
அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி எது ப்ராப்ளம்னா என்னெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து எனக்கு நிறைய பேர் எனக்கு அந்த 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 ஒரு பேஜ்ல இருந்து 2-3 பேஜ்ல இருந்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இவங்க கிட்ட வாங்குறீங்களா இல்ல அவங்க உங்ககிட்ட வாங்குறாங்களா, எதுக்கு உங்களோட போடுறாங்க, பார்த்தா சம்பந்தமே இல்லாத எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. என்னோட ரிவ்யூ எடுத்து அழகா போட்டு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஃபீட்பேக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பெரிய டீமுங்க, நான் ஒரு டீமாக தான் இருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது பெரிய ஒர்க்கு. ஸோ எங்களோட டீமுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ப்ரிப்பேராக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். சசிபூர் காஸ்மெட்டிக்ஸ் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். சசி 12600 இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதாவது பேமெண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டு என்னைய சொல்லாதீங்க. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயும் சாரீஸ்லேயும் எனக்கு பெரிய ரோதனையாக இருக்குங்க. சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோலாம் எடுத்து போட்டு கம்மி ரேட்டை போட்டு காசை வாங்கிட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லையாமா. ஃபுல்லாக இந்த ரெக்கன்ஸ் பண்ணுற வேலை. அதே மாதிரி நம்ம தமிழ் பீப்புள்ஸும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில லேடிஸ்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு பண்ணி வேணும்னா உழைச்சு சாப்பிடுங்க. அடுத்தவங்களை வந்துட்டு சோண்டி சாப்பிடாதீங்க சரிங்களா. அது வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் சரிங்களா. தப்புக்கிற பிச்சை எடுக்கிறவங்க கம்பேர் பண்ணக்கூடாதுக்கா. அவங்களாம் நீங்க யாருமே தொழில் பண்ணி அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி அவங்கள வந்து இது பண்றாங்க. அவங்களாம் வந்துட்டு அவங்க உழைக்கிறாங்க சரிங்களா. பிச்சை எடுத்தாலும் அவங்க உழைக்கிறாங்க. ஆனா இந்த சோண்டி திங்கிறதுக்குள்ள எச்ச புத்தி சரியா. அதுக்கு வந்து வேற மாதிரி வேலை கொண்டு போயிடலாம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க அமைதியா இருக்கு. ஸோ வந்துட்டு உண்மையுமே சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. நான் மட்டும் கிடையாதுங்க, என்ன மாதிரி நிறைய லேடிஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறது, அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து போடுறது. எதுக்கு இந்த கேவலமான புத்தி? போராடுங்க, உழைச்சு சாப்பிடுங்க, வீடியோ பண்ணுங்க, எஃபோர்ட் போடுங்க. அவங்க பக்கமா உழைச்சு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யுங்க. அதுட்டு அவங்க உட்காந்து மெனக்கெட்டு மாங்குன்னு சோறு திங்காம தூங்காம உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்து வீடியோ எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அழகா நீங்க அவைக்கா தூக்கி போட்டு நீங்க சம்பாதிச்சு தருவீங்க. அதுலயும் போய் அட்லீஸ்ட் நீங்க போடுறீங்களா, அதுக்கு அது உருப்படியா ப்ராடக்ட் கொடுக்கலாம், அந்த சாரியாவது கொடுக்கலாம்ல. அதுவும் கிடையாது. அந்த காசையும் வாங்கி ஏமாத்திட்டு போயிடுறது. எதுக்கு இப்படி அமௌண்ட் பே பண்ணோன்னே பிளாக் பண்ணிடுறாங்களா? பிளாக் பண்ணிடுறாங்க எங்களுக்கு. ஐயோ இதுங்க பிள்ளைங்க வந்து போன தூக்கிட்டு உட்காந்து மாதிரி நம்ம பேரை யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அங்கேயே எங்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கும் எங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி சாரீஸ் இருந்தாலும் சரி சசியோட நம்பர் வந்துட்டு 4 நம்பர் காஸ்மெட்டிக்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். 9159950215 ஃபர்ஸ்ட் நம்பர், 9345234279 செகண்ட் நம்பர், 9159900078 9159900079 இந்த நம்பர் எல்லாமே காஸ்மெட்டிக்ஸோட நம்பரை கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி சாரீஸ்க்கு 2 நம்பர் 7397500215 7708300215 இந்த நம்பரையும் ஃபேஷன் பேலஸோடங்கிறதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இந்த 6 நம்பர் இல்லாம இதர நம்பர்ல இருந்து எந்த என்கொயரி வந்து என் பேரை யூஸ் பண்ணா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத ரொம்ப அழுத்தி ஆணித்தனமா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருங்க, ஏமாறாதீங்க சரிங்களா. தயவு பண்ணி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. சாரீஸ்ல எல்லாம் பயங்கரமா ஏமாறுறீங்க. என்னப்பா என்னால அதை ஹேண்டிலே பண்ண முடியல. கஷ்டப்படுறோங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க? நீங்களும் வந்துட்டு வெரிஃபை பண்ணாம சசி ஃபேஷன் பேலஸா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ. கண்டிப்பா நாளைக்கு லைவ் வரையலாம். இப்போ நான் தூங்குவேன். அந்த 2 பீஸும் சேர்ந்து தூங்க விடுற கதை பேசிக்கிட்டு